அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கும் நம்மள பல பேரோட மனசில் இருக்கிற ஒரு பெரிய பாரம் என்ன தெரியுமா? நான் எல்லோருக்கும் நல்லது தான் செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வருது அப்படின்னு தான். நண்பர்களே, அல்லாஹ் ஒரு அடியானை நேசிச்சா அவனுக்கு சோதனைகளை கொடுத்து அவனோட அந்தஸ்தை உயர்த்துவான். இது தண்டனை இல்லை, இது ஒரு பயிற்சி. நபிமார்களே சோதிக்கப்பட்டாங்க, நாம் ஏமாத்துறோம். உங்கள் நிம்மதி போயிருக்கலாம், பணம் போயிருக்கலாம், இல்லை நீங்கள் நம்பின மனுஷங்களே உங்களை ஏமாற்றி இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஆழமாக நம்புங்க, இந்த உலகமே உங்களை கைவிட்டாலும் உங்களை படைச்ச ரஹ்மான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லாஹ் ஒரு கதவை அடைச்சா அதை விட சிறந்த 10 கதவுகளை உங்களுக்காக திறப்பான். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்பது குரான். அதனால் இழப்புகளை நினச்சி வருத்தப்படாதீங்க, கிடைக்க போகிற உயர்வை நினச்சி அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. இந்த நம்பிக்கை உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.